வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதாவது நெல்லிக்காய் சாதம் தான் எப்படி செய்யுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்குங்க. அந்த நெல்லிக்காயோட துவர்ப்பு தெரியாத அளவுக்கு ரொம்ப சுலபமா அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாவும் எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலா செய்யற லெமன் ரைஸ், புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி இல்லாம இந்த சாதம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இன்னைக்கு இந்த நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் Hi-Inno சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போறேன். 3 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். நீங்க காரம் அதிகமா வேணும்னா நீங்க என்ன கூட எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி காய் துருவர்ல சின்னதா துருவர்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாதத்தோட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். ரொம்ப பெருசா வேண்டாம். இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ்ல காய் சீவரதுல சீவிக்கிறேன். நெல்லிக்காயில பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. இதை குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தனியா கொடுக்கும்போது அவங்க சாப்பிடறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. நம்ம அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சுட்டு அதோட உருளைக்கிழங்குல வாழைக்காய், சேனக்கிழங்கு அந்த மாதிரி வறுவலோட கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே சூப்பரா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. 3 நெல்லிக்காய் நல்லா நான் துருவி வச்சுக்கிறேன். இதோட வந்துட்டு நான் எடுத்து வச்சிருந்த ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி அதையும் வந்துட்டு அந்த காய் துருவுறதுல நல்லா நான் துருவிக்க போறேன். நம்ம நெல்லிக்காய் வந்துட்டு ஜூஸ் இல்ல ஊறுகாய் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஆனா நீங்க இந்த மாதிரி சாதமா செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்குங்க. இப்ப இஞ்சியும் துருவிட்டேன். ஆல்ரெடி சாதம் வந்து வடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் குழந்தைங்க சாப்பிட போறாங்க அப்படிங்கறதுனால ஒரே ஒரு மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு அதிகமா வேணா நீங்க என்ன கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியா கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நெய் வேணா குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா எண்ணெயில பொரிஞ்சிட்டு இருக்கு. இதோட வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ரெண்டும் வந்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நான் அடுப்பு சிம்ல வச்சு வறுத்துக்க போறேன். நீங்க இதோட வேர்க்கடலை இருந்தது அப்படின்னா வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ உளுந்தும் கடலைப்பருப்பும் லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். காரம் பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்தாச்சு. இதோட 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நான் எண்ணெயில நல்லா வறுத்துக்கிறேன். இதோட நான் துருவி வச்சிருந்த இஞ்சி, பச்சை மிளகாய், நெல்லிக்காய் இது 3த்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயோட சேர்த்து வதக்கினாலே நெல்லிக்காய் நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் இது வந்துட்டு வேக வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இந்த சாதம் செய்யறதுக்கு 10 நிமிஷம் போதுங்க. நீங்க சாதம் மட்டும் அடிச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா 10 நிமிஷத்துல இந்த நெல்லிக்காய் சாதம் செஞ்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா நான் வதக்கிட்டேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் நல்லா கைவிடாம நல்லா வதக்கிக்கிட்டேன். இதை நான் முன்னாடியே வடிச்சு சாதம் வந்து ஆற வச்சது. இது வந்துட்டு சாதம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ரைஸ் தான், இது பாஸ்மதிலாம் இல்ல. நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சாதம் நல்லா ஆறிடுச்சு. உதிரியா இருக்கணுங்க. கண்டிப்பா குழப்பா இருந்தது அப்படின்னா நமக்கு வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. இப்போ இதோட நான் எடுத்து வச்சிருந்த அந்த சாதத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு நல்லா அந்த சாதத்தையும் நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நல்லா கலந்துட்டேன். சூப்பரா நம்மளுடைய நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா வந்துட்டு பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த சாதம் நீங்க சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா, நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா இனிப்பு டேஸ்ட் வரும் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்க இந்த சாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சு பாருங்க. உங்களுக்கு நாக்குல அந்த டேஸ்ட் நல்லாவே தெரியும். ரொம்ப ஹெல்தியான இந்த நெல்லிக்காய் சாதத்தை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள சூப்பரான ஒரு நெல்லிக்காய் சாதம் செஞ்சாச்சு. இதோட நீங்க உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கருணக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்பைசியான சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த சாதத்தை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.